ஒரு 50 மீன் பிடிச்சாலே போதும், ஒரு கோடி போகும். அந்த அளவுக்கு அது மெடிசன். அது இன்னைக்கு மட்டுமே குறைஞ்சபட்சம் ஒரு டன் கிட்ட மீன் வெட்டிருப்போம். ஒரு டன் 1000 கிலோக்கு மேல தான் வெட்டிருப்போம். தங்க மீன் சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்களா? கத்தலை மீன், பூர கத்தலை, அதுதான் வந்து இருக்கிறதுலே அதிகமான விலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐபவால், அது ஒரு மீன் லட்சக்கணக்கில் போகுது. அது அந்த ஒரு மீன் மட்டுமே தங்க மீன் சொல்லுவாங்க. அது உள்ள இருக்கிற நெட்டிக்கு மட்டும்தான் அது ஒரு நிமிஷம் நெட்டி எடுப்பா தம்பி. இது வந்து கொடுவாவில் உள்ளது. இதுதான் வந்து கத்தலை மீன் சொல்லிட்டு சொன்ன பூர கத்தலை சொல்லிட்டு வந்து மேக்சிமம் 500 ரூபாயில இருந்து 600 தான் போகும் ஒரு மீனோட வேல்வி. அந்த நெட்டி மட்டும் இந்த நெட்டி இது மெடிசன். இது ஃபாரின் எக்ஸ்போர்ட் ஆகுது. அதனால இது கொடுவா மீன். இது நான் சொல்றது வந்து அந்த தங்க மீன் கொண்டது கத்தலை மீன். ஒரு 50 மீன் பிடிச்சாலே போதும், ஒரு கோடி போகும். 100 மீன் பிடிச்சா போதும், ஒரு கோடி போகும் தாராளமா. இன்னைக்கு மட்டுமே குறைஞ்சபட்சம் ஒரு டன் கிட்ட மீன் வெட்டிருப்போம். ஒரு டன் 1000 கிலோக்கு மேல தான் வெட்டிருப்போம். ஏன்னா இப்போ இது கணக்கு பிரகாரம் இதுவே பார்த்தீங்க வச்சுங்களேன், இதுவே ஒரு 30-40 கிலோ இருக்கும் வேஸ்டேஜ் மட்டும். ஒரு மீனில் வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோ கூட வராது. இந்த மீனோட வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் தான் இருக்கும். அப்போ இதனோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு டன் மீன் வெட்டிருப்போம் நம்ம கண்டிப்பா. 5 ரூபா பாறை, கடவரா, வவ்வால், சீலா, சங்கரா மீன், எல்லா மீனுமே ஆல்ரெடி இன்னும் சொல்லிட்டு போனா 100 விதமான மீன் இருக்குங்க. ஆமா, எல்லா மீன், காலா, எல்லா மீன் இருக்கு. சொல்லிட்டே போனா வராது வாயில. சரி சரி சரி, ரைட்ண்ணா. இப்போ இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே உங்களுக்கு அடிபட்டது அந்த மாதிரி எல்லாம் உண்டானா? இருக்கு பாஸ், நான் தையில நிறைய தடவை போட்டிருக்கேன். ஓ, எங்க விரல்ல பட்டுருங்களா? விரல்ல 4 தையில 5 தையில போட்டிருக்கேன். நிறைய போட்டிருக்கேன். அதான் இப்போ கிளவுஸ் மாத்திட்டு இருக்கீங்க, அது பாக்குற எவ்வளவு நேரத்துக்கு ஒருக்க மாத்திடுவீங்கண்ணா? இது கிளவுஸ் ஓட்டையான வரைக்கும் மாத்த மாட்டோம். ஓட்டையானதான் மாத்துவோம். எங்க கட்ட விரல்ல ஆகுமா? ஆமா, கட்ட விரல் எந்த விரல் ஆனாலும் உடனே மாத்திடுவோம். இப்ப சுமாரே எவ்வளவுண்ணா? இப்போ ஒரு பெரிய மீன் வெட்டுறீங்கன்னா எவ்வளவு சார்ஜ் பண்ணுவீங்க? சின்ன மீன்னா எவ்வளவு? கவர்மெண்ட் ரேட் பிரகாரம் பாத்தீங்கன்னா ஒரு கிலோக்கு 20 ரூபா வெட்டுறது. நம்ம காசு மெட்டீரியல் அந்த மாதிரி வாங்க மாட்டாங்க. மீனுக்கு ஏற்ற மாதிரி தான் வாங்குறது. எடை போட்டு வாங்கணும்னா இந்த மீன் 4 கிலோ 5 கிலோ இருக்கும். இதுக்கு 100 ரூபா வாங்கணும். நாங்கள் அப்படி வாங்க மாட்டோம். 80 ரூபா அவ்வளோதான் மேக்ஸிமம். இல்லை 100 ரூபா வாங்குற ரேட்டுக்கு ரூபா கம்மி பண்ணி தான் கேட்போம். அவங்க எப்படி 20 கம்மி பண்ணிடுவாங்க. 80 ரூபா வாங்குவோம், அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்காண்ணா, இந்த மீன் தான் எனக்கு வெட்டுறதுக்கு சிரமமா இருந்துச்சு, ரொம்ப நேரம் எடுத்துருச்சு அப்படின்னு ஏதாவது இருக்கா? எனக்கு அந்த மாதிரி கிடையாது. நம்ம 40 கிலோ 50 கிலோ மீன் மேலே மட்டும் தான். இல்லை நீ என்ன மாதிரி பிளேஸ் போட்டுனாலும் அந்த டைமில் வெட்டுவேன், பிடிச்சிடுவேன். எந்த மீன் இருந்தாலும் ஒரு மீனும் ஒரு மாதிரி வெட்டணுமாண்ணா? அது எப்படின்னா? அது முன்னாடி இருந்தே அது பழக்கம்ன்றனாலயா? அது அவங்க எப்படி கேட்கறாங்களோ அதே மாதிரி தான். அவங்க வந்து ஒரு மீன் ஒரு மாதிரி வெட்ட சொல்லுவாங்க. தப்புன்னு இந்த மீனில் என்ன பண்ணுவாங்க, இப்போ வீட்டு வெட்டிட்டு இருக்கேன், தப்புன்னு என்ன பண்ணுவாங்க, இல்லை ஃபிங்கர் பீஸ் கேட்பாங்க நடுவில். அந்த பீஸ் மட்டும் தனியாக ஒரு ஸ்லைஸ் தனியாக எடுக்கணும். அதுல இருந்து அதை எடுத்து ஃபிங்கர் பீஸ் பண்ணணும். அப்புறம் குழம்பு கேட்பாங்க, பர்கருக்கு கேட்பாங்க. அவங்களுக்கு தேவையானதை எப்படி பிரிக்கணும். ஆனா இப்போ உங்களுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க, நாங்க பாத்துக்கிட்டே இருக்கோம். குறிப்பா வெளிநாட்டு ரசிகர்கள் அதிகமா இருக்காங்க. நேற்று கூட வந்து சிங்கப்பூர்ல இருந்தாரு. என்ன சொல்றாங்கன்னா, அவரு நான் உங்களை தேடிட்டு தான் இங்க நான் சென்னை தான் இருந்தாலும் உங்களை தேடிட்டு தான் இங்க வந்தேன், எனக்கு ஒரு மீன் வாங்கி கொடுங்கன்னு அப்படி வந்து போனாரு. கேட்டு வாங்கி போனாரு. வாங்கி கொடுங்கன்னு கேட்டு வாங்கி. ஆமா, மீன் என்ன நீங்க வாங்கி கொடுங்க, வாங்கி கொடுத்து வெட்டுங்க அப்படின்னு வாங்கிட்டு போனாரு என்கிட்ட. ரைட். நான் வெளிநாட்டுல இருந்து கூட வர்றாங்கன்னு கேள்விப்படுறோம். வர்றாங்களா? ஆமா, எல்லாம் தமிழர் தான். ஏன்னா அவங்க இதுக்காக வர்றது கிடையாது. அவங்க இங்க வர்றதுக்காக வராங்க. இங்க வரும்போது என்ன பாக்குறாங்க, இங்க வந்து என்ன பார்த்துட்டு ஒருத்தங்க அமெரிக்கால இருந்து ஒருத்தங்க வந்திருந்தாங்க, ஒரு ஃபேமிலியே வந்திருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாமே ஃப்ரெஷ்ஷா வாங்கி கொடுத்தேன்.